Hello everyone, welcome to our channel Honeymax VT. இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எக்ஸாம்ஸில் மேக்ஸ் மட்டுமே போட்டு சால்வ் பண்ணி டைம் பார்த்தீங்கன்னா அதை செய்யவே அதிகமாகிடுங்க. இப்போ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லைங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 4, டிஆர்பி எல்லா எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸும் நாங்கள் அனாலிசிஸ் செஞ்சு எந்த கொஷின் கேட்பாங்க அது எப்படி பார்த்த உடனே டக்குன்னு அதை சால்வ் செஞ்சு ஆன்சர் கொண்டு வரலான்னு நம்ம சேனலில் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லித்தர போகிறோங்க. அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் ஆகிற எல்லா அப்டேட்ஸும் ஷார்ட்கட்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஈஸியாக மேக்ஸில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணவும் முடியும். நம்ம எக்ஸாம்ஸில் சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குக அப்படின்ற டாப்பிக்கில் சம்ஸ் வருங்க. இன்றைக்கி இயர் கொஷின் பேப்பர்ஸில் வந்த ஒரு 7 சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸை தான் பார்க்க போகிறோம். சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ் பார்க்குறதுக்கு எல்லாமே கொஞ்சம் பயங்கரமாக நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி டைம் அதிகமாக இருக்குமோ, இதை சால்வ் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகிடுமோ அப்படின்ற தோன்ற அளவுக்கு இருக்குங்க. இந்த வீடியோ முடிவில் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க, இவ்வளோ நாளாக இது தெரியாமல் இந்த ட்ரிக்ஸ் தெரியாமல் நம்ம ஏதோ ஒரு அசம்ஷனில் ஆன்சர்ஸை ஷேட் பண்ணிட்டு வந்துடுவோம், இவ்வளோ ஈஸியாக இதை சால்வ் பண்ணிடலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இதில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு சம் சுருக்குக. x cube by x minus y plus y cube by y minus x. இதோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இதுக்கு 4 ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் A x square plus xy plus y square. ஆப்ஷன் B x square minus xy minus y square. ஆப்ஷன் C x square minus xy plus y square. ஆப்ஷன் D x square plus xy minus y square. ஆல்ரெடி இதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆன்சர்ஸ் கூட எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ கரெக்டானது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், அதுவும் சீக்கிரமாக ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணலாம், அதை தான் நம்ம இப்போ சொல்லித்தர போகிறோங்க. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா 2021 குரூப் 4 கொஷின் பேப்பரில் இதை கேட்டிருக்காங்க. இப்போது இந்த அல்ஜிப்ரிக் சிம்பிளிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ட்ரிக்ஸ் ஒன்று சொல்லித்தர போகிறேங்க. அதை வச்சு மேக்ஸிமம் எக்ஸாம்ஸில் வர எல்லா அல்ஜிப்ரிக் சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸையும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். அது என்னன்னா, எக்ஸுக்கு நம்ம ஒரு வேல்யூ ஒன்று கொடுக்க போகிறோங்க. அது 2, ஒய்க்கு 3. ஸோ எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 3. இது தாங்க அந்த ட்ரிக்ஸு. இதை நம்ம அதில் எக்ஸ் வர இடத்துலலாம் 2வையும் ஒய் வர இடத்துலலாம் 3யும் அப்ளை பண்ணி நம்ம டிரைவ் பண்ணால் நம்மளுக்கு அதுக்கு உண்டான ஆன்சரை ஈஸியாக கிடச்சிருங்க. ஸோ இந்த வேல்யூவை எப்போவுமே மறந்துடாதீங்க, மாற்றியும் போட்டுறாதீங்க. எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 3. சம்டைம்ஸ் நம்மளுக்கு கொஷினில் எக்ஸ் ஒய்க்கு பதிலாக ஏபி அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கும் சேம் இதே தாங்க. ஏக்கு பதிலாக 2, பிக்கு பதிலாக 3. சம்டைம்ஸ் பிக்யூ அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கும் இதே தாங்க. பிக்கு பதிலாக 2, க்யூக்கு பதிலாக 3. எப்படி கேட்டிருந்தாலும் அதோட வேல்யூஸை இப்படி நீங்கள் போட்டு சால்வ் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சம் எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் கியூப் பை ஒய் மைனஸ் எக்ஸ். இப்போது இந்த எக்ஸோட வேல்யூவை எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் நம்ம 2 அப்ளை பண்ணலாம், ஒய் இருக்கிற இடத்துலலாம் நம்ம 3 அப்ளை பண்ணலாம். ஸோ 2 கியூப் பை 2 மைனஸ் 3 ப்ளஸ் 3 கியூப் பை 3 மைனஸ் 2. So 2 cube 8, 2 minus 3 minus 1 plus 3 cube 27, 3 minus 2 1. So இதை நம்ம simplify பண்ணால் minus 8 plus 27, answer is plus 19. Sometimes question paperல answer அதாவது இதுக்கு வேல்யூ அப்படியே நம்மளுக்கு ஆன்சரில் டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு இந்த கொஷினில் நம்மளுக்கு டைரெக்டாக கொடுக்கல. இதுக்கு இப்படி தான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு எங்கிட்ட கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ எக்ஸுக்கு 2னும் ஒய்க்கு 3னும் அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவுக்கு எது ஈக்குவலாக வருதோ அந்த ஆப்ஷன் தாங்க கரெக்ட். அது எப்படின்னு சொல்கிறேன் வாங்க. ஆப்ஷன் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதை தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நம்ம x = 2ன்றதை அப்ளை பண்ணி y = 3ன்றதையும் அப்ளை பண்ணி நம்ம இதில் பார்க்கலாம்.
உங்களுக்கு தெளிவாக சொல்லத்தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு எக்ஸும் ஒய்யும் வேல்யூ அப்ளை பண்ணுறது எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா ஒரு சம் செய்யவே நம்மளுக்கு 2 நிமிஷம் கூட ஆகாதுங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் எக்ஸோட வேல்யூ 2னும் ஒய்யோட வேல்யூ 3னும் அப்ளை பண்ணால் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 × 3 ப்ளஸ் 3 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4 2 × 3 6 3 ஸ்கொயர் 9. இதை வந்து நம்ம சால்வ் பண்ணால் ப்ளஸ் 19. நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரு ஆப்ஷன் ஏலே நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். இப்போ மிச்சத்து இருக்கிற ஆப்ஷன்ஸையும் உங்களுக்கு நாங்கள் இதில் டிரைவ் பண்ணி காட்டுறோம். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் XY மைனஸ் ஒய் ஸ்கொயர் 2 ஸ்கொயர் மைனஸ் 2 × 3 மைனஸ் 3 ஸ்கொயர். ஸோ 4 6 மைனஸ் 9. ஆன்சர் இஸ் மைனஸ் 11. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வேல்யூ இதில் வரல. ஸோ ஆப்ஷன் பி இல்லை. ஆப்ஷன் சி பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் XY ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர் மைனஸ் 2 × 3 ப்ளஸ் 3 ஸ்கொயர் 4 மைனஸ் 6 ப்ளஸ் 9. ஆன்சர் இஸ் 7. ஸோ ஆப்ஷன் சியும் இல்லை. ஆப்ஷன் டி பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் XY மைனஸ் ஒய் ஸ்கொயர். இதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஸ்கொயர் 2 × 3 மைனஸ் 3 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 6 மைனஸ் 9 10 மைனஸ் 9 1. ஸோ இந்த ஆப்ஷனும் இல்லைங்க. ஸோ ஆப்ஷன் டியும் இல்லை. நம்ம கண்டுபிடிச்சது ஆப்ஷன் ஏ தான். ஸோ இதில் ஆப்ஷன் ஏ தாங்க கரெக்ட். என்னங்க இந்த ட்ரிக்ஸ் எப்படி இருக்குது? அடுத்தடுத்த சம்ஸில் இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சிம்பிளாக இதை சால்வ் பண்ணுறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க சம் 2க்கு போகலாம். சம் 2 சுருக்குக 5x + 20 by 7x + 28. இது லாஸ்ட் சம்மை விட ரொம்ப ஈஸிங்க. வெறும் எக்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மட்டும் நம்ம x = 2 வேல்யூவை அப்ளை பண்ணால் போதும். இதுக்கு ஈஸியாக நம்ம டெரைவ் பண்ணிடலாம். இந்த கொஷின் லாஸ்ட் 2017 கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. இதுக்கும் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 4/7 5/7 7/5 7/4. எப்போவுமே கொஷின் பேப்பரில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற விதமாக ஒரே மாதிரியான ஆன்சர்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கரெக்டான ஆப்ஷன் எது அப்படின்றத கரெக்டாக கண்டுபிடிச்சா மட்டும்தான் அதுக்கு நம்மளுக்கு 1 மார்க் வந்து நம்மளால் வந்து எடுக்க முடியும். ஸோ அந்த மார்க்கையும் நம்ம மிஸ் பண்ணிடாமல் எடுக்கிறதுக்கு தான் இந்த ட்ரிக்ஸை நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க கொடுத்துருக்க கொஷின் 5x + 20 by 7x + 28. இதில் நான் உங்களுக்கு என்ன ட்ரிக் சொல்லியிருக்கேன்? எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம 2 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் ஒய் கேட்கல. ஸோ எக்ஸோட வேல்யூ மட்டும் போதும். ஸோ 5 × 2 + 20 7 × 2 + 28 5 2s are 10 + 20 7 2s are 14 + 28. ஸோ அது பார்த்திங்கன்னா 30/42. இதை சிம்பிளிஃபை பை 2ல் ரெண்டுத்தையுமே நம்ம பண்ண முடியும். ஸோ 30/42 15/21. அகைன் சிம்பிளிஃபிகேஷனில் வந்து 3ல் இதை வந்து பண்ண முடியும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு 15/21 வந்து 5/7 கிடைக்குதுங்க. அவ்வளோதாங்க. நம்மளுக்கு டேரெக்டாக இதில் வந்து ஆன்சரே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதில் 5/7 தாங்க ஆன்சர் இஸ் பி. சம்டைம்ஸ் இந்த மாதிரி டேரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சாலே ஆன்சர் கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்துடும். ஒருவேளை நம்மளுக்கு டேரெக்டாக ஆன்சர் கொடுக்காம இன்டேரக்டாக கொடுத்துருந்தா மட்டும்தான் இந்த ஆப்ஷன்ஸ் ஏபிசிடிக்கு வந்து நம்ம மறுபடியும் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ அப்ளை பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இது நம்மளுக்கு டேரெக்டாகவே கிடச்சிச்சு. எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக இந்த சம்மை சால்வ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் வாங்க. ஸோ சம் 3 சுருக்குக x - y ஆஃப் x² + xy + y². இதுக்கு வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கும் நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. x³ + y³ x² + y², x² - y², x³ - y³. இந்த சம் 2021 கேட்டதுங்க. இதுக்கு நீங்கள் என் கூடவே சேர்ந்து ஆன்சரை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு என் கூடவே சேர்ந்து அப்படியே சொல்லிகிட்டே வாங்க. சரிங்களா? எப்படி ஆப்ஷனை நம்ம ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதாங்க அந்த சம்மு. x - y ஆஃப் x² + xy + y². இதோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் x y ரெண்டுமே வந்து தந்திருக்காங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? எக்ஸுக்கு 2ம் ஒய்க்கு 3ம். இதை அப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 2 - 3 ஆஃப் 2 × 2² + 2 × 3 + 3² -1 4 + 6 + 9. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு வர்றது வந்து -19. இது நம்மளுக்கு வந்திருக்கிற வேல்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா
கொஷின் பேப்பரில் நம்மளுக்கு இது டைரெக்டாக நம்மளுக்கு ஆன்சர் கொடுக்கலைங்க. ஆப்ஷன்ஸ் எல்லாம் இப்படி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக கொடுக்காத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆப்ஷன் ஒவ்வொன்றுத்துலேயும் எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிச்ச அந்த வேல்யூக்கு எது ஈக்குவலாக வருதோ அதுதாங்க இதோட கரெக்ட் ஆன்சர். வாங்க அதையும் பார்த்துடலாம். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து -19. ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா x³ + y³. ஸோ எக்ஸுக்கு 2வும் ஒய்க்கு 3யும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2³ + 3³ 8 + 27 35. ஸோ இதுக்கு இது ஈக்குவலாக வரல. இந்த ஆப்ஷன் ஏ இல்லைங்க. ஆப்ஷன் பி பார்க்கலாம். x² + y², 2² + 3². ஸோ 4 9, 4 + 9 13. இதுவும் இதுக்கு ஈக்குவலாக வரல. ஸோ ஆப்ஷன் பியும் கிடையாதுங்க. ஆப்ஷன் சி பார்க்கலாம். x² - y², 2² - 3². ஸோ 4 - 9 that is equal to -5. இந்த ஆப்ஷனும் இதுக்கு ஈக்குவலாக வரல. ஸோ ஆப்ஷன் டி x³ - y³, 2³ - 3³. ஸோ 2³ 8 - 3³ 27. ஆன்சர் இஸ் -19. ஸோ இதுக்கு ஈக்குவலாக வந்திருக்குங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஸோ இந்த தேர்ட் சம்முக்கு ஆப்ஷன் டி தாங்க கரெக்டான ஆன்சர். ஸோ இதை எப்படி கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா? மேத்ஸில் எல்லாத்துக்குமே ஃபார்முலாஸ் தியரம்ஸ் எப்போவுமே ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாதுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கினா கண்டிப்பாக நம்ம ஈஸியாக எல்லா சம்ஸ்க்கும் குயிக்காக போட்டுடலாம். அது நமக்கு ரெகுலர் ப்ராக்டிஸ் வேணுங்க. ஸ்கொயர்ஸ், க்யூப்ஸ் இது எல்லாத்துக்குமே திரும்ப 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 நம்ம சொல்லி பார்த்துட்டே இருக்கணுங்க. கொஷின்ஸ் எல்லாமே டெரைவ் செஞ்சு பார்த்துட்டே இருக்கும்போது தான் நம்மளுக்கு எக்ஸாம்ஸில் குயிக்காக அதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியுங்க. இப்போது அடுத்த சமயம் நம்ம பார்க்கலாங்க. சம் 4 சுருக்குக x/x + 1 + x² / x² - 1. இதோட வேல்யூ என்ன அப்படின்றத நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப ஈஸிங்க. வெறும் x மட்டும் தான் வந்திருக்கு பார்த்தீங்களா? இதுக்கும் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. x/x - 1, x + 1/x, x - 1/x, x/x + 1. ஸோ இதில் எக்ஸோட வேல்யூவுக்கு நம்ம 2ன்றதை மட்டும் அப்ளை பண்ணி நம்ம கொண்டு வந்து பார்த்தா இது நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ சம் 4 இங்கே பாருங்கள். x/x + 1 டிவைடட் x² / x² - 1. இதில் வெறும் எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம x = 2. y பற்றி கேட்கல, அதனால் நம்ம எக்ஸுக்கு மட்டும் நம்ம 2ன்ற வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸ் வர இடத்துலலாம் நம்ம 2 அப்ளை பண்ண போகிறோம். 2/2 + 1 டிவைடட் 2² / 2² - 1. ஸோ 2 + 1 3 டிவைடட் 2² 4. Again 2² 4 - 1. ஸோ 2/3 டிவைடடை நம்ம மல்டிப்ளிகேஷனை மாற்றுறோம். ஸோ ரெசிப்ரோக்கல் ஆஃப் denominator to numerator. ஸோ 3/4 - 1 3/4. இது அகைன் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 2 4 நம்ம கேன்சல் பண்ணுறோம். 3க்கு 3 கேன்சல் ஆகிடுது. ஸோ ஆன்சர் இஸ் 1/2. இப்போ அது பார்த்திங்கன்னா இந்த ஆன்சர் வந்து டைரெக்டாக வந்து கொடுக்கல. டைரெக்டாக நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸில் இதை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டேரெக்டாக கொடுக்காத போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஒரு ஆப்ஷன்லேயும் நம்ம எக்ஸோட வேல்யூவை அப்ளை பண்ணி நம்மளுக்கு கிடைச்ச அந்த 1/2 வேல்யூவோட நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? வாங்க அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஆப்ஷன் 1ல் நம்மளுக்கு x/x - 1 எக்ஸோட வேல்யூ நம்ம 2 அப்ளை பண்ணால் 2/2 - 1. ஸோ 2/1 தட் இஸ் 2. x + 1 ஆப்ஷன் பியில் நம்மளுக்கு x + 1/x. ஸோ இந்த இடத்துல நம்ம எக்ஸோட வேல்யூ நம்ம 2 அப்ளை பண்ணியாச்சுன்னா 2 + 1/2 தட் இஸ் 3/2. இது ரெண்டுமே நம்மளுக்கு இந்த வேல்யூவோட நம்மளுக்கு ஈக்குவலாக வரல. ஸோ ஆப்ஷன் ஏவும் இல்லை, ஆப்ஷன் பியும் இல்லை. ஆப்ஷன் சி பாருங்கள், x - 1/x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம அப்ளை பண்ணால் 2 - 1/2 தட் இஸ் 1/2. நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன் சி தாங்க ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி பாருங்கள், x/x + 1. ஸோ 2/2 + 1 தட் இஸ் 2/3. இந்த ஆப்ஷனும் இல்லை. ஸோ ஆப்ஷன் சிக்கு ஆப்ஷன் 4 சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் சம் 4. ஸோ இது புரிஞ்சுதுங்களா? இது வந்து கொஞ்சம் அதாவது
நம்ம எக்ஸோட இடத்துல நம்ம அந்த 2ன்ற வேல்யூ அப்ளை பண்ணுறோம், ஒய்யோட இடத்துல 3ன்ற வேல்யூ அப்ளை பண்ணுறோம். அதுக்கு வர்றதையும் ஆன்சரில் டைரெக்டாக கொடுத்துருந்தா அதை அப்படியே வந்து நம்ம விட்டுறோம். டைரெக்டாக கொடுக்கல, இன்டைரக்டாக நம்மளுக்கு தந்துருந்தாங்களா அதுலேயும் நம்ம அப்ளை பண்ணி ரெண்டுமே எந்த ஆப்ஷனுக்கு ஈக்குவலாக வருதோ அதை தான் நம்ம ஆன்சராக எடுத்துக்கலாம். இது தாங்க நம்ம ஈஸியாக சொல்லித்தரது. இந்த சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி டிரைவ் பண்ணி கொண்டு வரணுன்றலாம் இல்லைங்க, சரிங்களா? இந்த சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வச்சு நம்ம இதை ஈஸியாக நம்ம கொண்டு வந்துடலாம். வாங்க நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாம். சம் 5 சுருக்குக. x cube minus 1 by x plus 3 divided x cube plus x plus 1 by 3x plus 9 இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் சம் மாதிரி இந்த சம்மும் ரொம்ப ஈஸிங்க. இதுலேயும் பாருங்கள் வெறும் எக்ஸோட வேல்யூ மட்டும்தான் அதாவது எக்ஸை பற்றி மட்டும்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதுங்க. இதுலேயும் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3x minus 1, 3 into x plus 1, 3x minus 1, 3x plus 2. இந்த சம் குரூப் 2ல் 2017 கொஸ்டின் பேப்பரில் இதை கேட்டிருக்காங்க. வாங்க இதுக்கும் நம்ம அதே ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது எக்ஸுக்கு 2ன்ற வேல்யூவை அப்ளை பண்ண போகிறோம். என்ன கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் கொஷின். x cube minus 1 by x plus 3 divided x cube plus x plus 1 by 3x plus 9. ஸோ இதில் எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் நம்ம இதை அப்ளை பண்ண போகிறோம். x equal to 2. ஸோ 2 x வர இடத்துலலாம் நம்ம 2 அப்ளை பண்ணணும். 2 cube minus 1 by 2 plus 3 divided 2 cube plus 2 plus 1 by 3 into 2 plus 9. ஸோ 2 cube 8 minus 1, 2 plus 3 5 divided 2 cube 4 2 plus 1 3 into 2 6 plus 9. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணியாச்சுன்னா 7 by 5 divided 7 by 15. இப்போ டிவைடர் வந்திருக்கிறதுனால அதை அப்படியே நம்ம மல்டிப்ளிகேஷனாக மாற்றும் போது நியூமரேட்டர் டு டினாமினேட்டர் கொண்டு வரும். ஸோ 7 by 5 மல்டிப்ளிகேஷன் 15 by 7. இதை சிம்பிஃபை பண்ணால் 7க்கு 7 கேன்சல் ஆகிடும். ஸோ 5 டேபிள்ஸில் 3 டைம்ஸ் வரும். ஆன்சர் இஸ் 3. இந்த சம் 5ல் டேரெக்டாக அந்த 3ன்ற ஆன்சர் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுக்கு டேரெக்ட் ஆன்சர் இல்லை. ஸோ நம்ம ஆப்ஷன்ஸ்லேயும் எக்ஸோடுக்கு 2ன்ற வேல்யூவை அப்ளை பண்ணி பார்த்து ரெண்டுத்துக்கும் எது ஈக்குவலான ஆப்ஷனில் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாங்க. ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 3x minus 1 வந்திருக்காங்க. ஸோ எக்ஸோட இடத்துல நம்ம 2 அப்ளை பண்ண போகிறோம். 3 into 2 minus 1 6 minus 1 5. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் 3. அதுக்கு இது ஈக்குவலாக வரல. ஸோ ஆப்ஷன் ஏ இல்லைங்க. ஆப்ஷன் பி 3x into x plus 1. ஸோ 3 into 2 plus 1 3 into 3 that is 9. இந்த ஆப்ஷனில் வர ஆன்சரும் அதுக்கு ஈக்குவலாக இல்லை. ஸோ ஆப்ஷன் பியும் கிடையாதுங்க. ஆப்ஷன் சி 3 into x minus 1 3 into 2 minus 1 that is 3. ஸோ ஆப்ஷன் 3 சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதில் தான் அந்த 3ன்ற வேல்யூ வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் டியும் நம்ம செக் பண்ணிவிடுவோம். 3x plus 2. ஸோ 3 into 2 plus 2 3 2s are 6 plus 2 that is 8. So option C is the correct answer. ஸோ சம் 5ல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தாங்க வந்து கரெக்டான ஆன்சர். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 3 into x minus 1 இதுதாங்க இதோட ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா? வாங்க நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாம். சம் 6 சுருக்குக x square minus 3x minus 10 by x square minus x minus 20 into x square minus 2x plus 4 by x cube plus 8. இப்போது இதுக்கும் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. x plus 4 1 by x plus 4 1 by x plus 2 x plus 2. இப்போது இந்த சம்மை பார்க்குறதுக்கே ரொம்ப பெருசாக இருக்குங்க. இதுக்கு 5 to 10 minutes ஆகுமா இதை போட்டு சால்வ் பண்ண அப்படின்லாம் நீங்கள் ஒரி பண்ணிக்கவே வேணாங்க. இதை வந்து சிம்பிளான விஷயத்தில் எக்ஸுக்கு 2ன்ற அந்த வேல்யூவை மட்டும் நம்ம அப்ளை பண்ணி ஈஸியாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இந்த கொஷினும் 2017 அக்டோபரில் நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. வாங்க எப்படி சூப்பராக சால்வ் பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்ற இருக்கிற இடத்துலலாம் நம்ம 2ன்ற வேல்யூவை அப்ளை பண்ண போகிறோம். ஒய் பற்றி இங்கே சொல்லவே இல்லை, அதனால் நம்மளுக்கு இன்னும் வந்து கவலையே கிடையாதுங்க. ஸோ 2 square minus 3 into 2 minus 10 by 2 square minus 2 minus 20 into 2 square minus 2 into 2 plus 4 2 cube plus 8. So 2 square 4 minus 6 minus 10 by 2 square
4 minus 2 minus 20. Multiplication 2 square 4 minus 4 plus 4 2 cube 8 plus 8. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணியாச்சு அப்படின்னா -12 by -18 மல்டிப்ளிகேஷன் 4 by 16. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணியாச்சுன்னா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ 12 by 18 நம்ம 2ஆல் சிம்பிளிஃபை பண்ணால் 6 by 9 கிடைக்கும். மல்டிப்ளை 4 by 16 மறுபடியும் 2ஆல் சிம்பிளிஃபை பண்ணியாச்சு அப்படின்னா 2 by 8 கிடைக்கும். ஸோ அகைன் சிம்பிளிஃபிகேஷன் 6 by 9 வந்து 3 டேபிள்ஸால் பண்ணியாச்சுன்னா 2 by 3 மல்டிப்ளை 2 by 8 2ஆல் சிம்பிளிஃபை பண்ணியாச்சுன்னா 1 by 4. சிம்பிளிஃபைனா ஒன்றும் இல்லைங்க, மேலே இருக்கிற அந்த நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நம்ம ஒரே நம்பரால் டிவைட் பண்ணுறோம், அவ்வளோதாங்க. ஸோ 2 into 1 2 3 4s are 12. அகைன் நம்மளுக்கு லாஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 1 by 6. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு டேரெக்டாக ஆன்சரில் கொடுக்கலைங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ஆப்ஷன்ஸில் ஒவ்வொருத்துக்கும் எக்ஸோட வேல்யூவை அப்ளை பண்ணி இதுக்கு ஈக்குவலாக எந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுவும் ரொம்ப 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 ஈஸிங்க. வாங்க இப்போ பாருங்கள், இதுதான் வந்து 4 ஆப்ஷன். x+4 1 by x+4 1 by x+2 x+2. இதில் பார்த்த உடனே சொல்லிடலாங்க ஏவும் டியும் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வந்திருக்க வேல்யூ வந்து ஃப்ராக்ஷனில் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ஏவும் டியும் இருக்க முடியாது. இருந்தாலும் நம்ம இதில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸுக்கு நம்ம 2 அப்ளை பண்ணுறோம். 2 + 4 ஆன்சர் இஸ் 6. ஆப்ஷன் பியில் பாருங்கள், எக்ஸுக்கு 2 அப்ளை பண்ணுறோம். 1 by 2 + 4 தட் இஸ் 1 by 6. ஸோ இது இங்கேயும் வந்து 1 by 6 வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட். அப்போ சியும் டியும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ 1 by 2 + 2 1 by 4 இது இல்லைங்க. ஆப்ஷன் டி 2 + 2 4. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய சம்மு நம்ம நினச்சோம், ஆனால் இதுக்கு சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். இதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் எடுக்கணும்னு நினச்சோங்க, ஆனால் ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக நம்ம சிம்பிளாக கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா. ஸோ நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஈஸியாக இதெல்லாம் வந்து சிம்பிளாக நம்ம பண்ணிடலாங்க. பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குது, இது வந்து கஷ்டமாக இருக்குமோ அப்படின்லாம் நம்ம ஃபீல் பண்ணவே வேணாங்க. சில பேசிக்கான விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாவே போதும். சம்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாக சால்வ் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸையும் நம்ம டிரைவ் பண்ணிடலாம். இத்தனை சம்ஸையுமே நம்ம எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. சரிங்களா, லாஸ்ட்டு சம் நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது கொஞ்சமே டிஃப்ரெண்ட்டுங்க. என்ன டிஃப்ரெண்ட் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சம் 7 சுருக்குக x² - 2x by x² + 2x into 3x + 6 by x - 2. இதுக்கும் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3x 3 3x + 2 x - 2. இது என்னங்க வெறும் எக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஒய் கூட கொடுக்கலையே, அப்புறம் ஏன் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட வந்து கேட்கலாம். இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு நம்ம 2ன்ற வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணியாச்சு அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் 2 - 2 0. ஸோ அதாவது 3x + 6 அதுக்கு வந்து by 0 அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டியில் முடியுங்க. நம்ம எப்போ எக்ஸோட வேல்யூக்கு 2 அப்ளை பண்ணும் போதோ 0வோ அப்படி இல்லாட்டி போனால் இன்ஃபினிட்டிவோ வருதோ அப்போ அந்த இடத்துல நம்ம எக்ஸோட வேல்யூ 2 கொடுக்கக்கூடாதுங்க. அதுக்கு பதிலாக ஒய் இங்கே வந்து கொடுக்கவே இல்லை. ஒய் கொடுக்காத பட்சத்துலேயும் எக்ஸோட வேல்யூ 2 அப்ளை பண்ணால் நமக்கு 0வோ இன்ஃபினிட்டிவோ கிடச்சிச்சின்னா அந்த இடத்துல நம்ம எக்ஸுக்கு மட்டும் 3ன்ற வேல்யூவை நம்ம கொடுக்க போகிறோங்க. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சம் நம்மளுக்கு குரூப் 2 2017 கொஷின் பேப்பர் இயரில் இதை கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போது 0வோ இன்ஃபினிட்டிவோ எக்ஸுக்கு நம்ம 2ன்ற வேல்யூ அப்ளை பண்ணும்போது மட்டும் வந்ததுன்னா அந்த இடத்துல மட்டும் நம்ம எக்ஸுக்கோட வேல்யூ வந்து 3 அப்படின்றத நம்ம இதில் கொடுக்க போகிறோங்க. 3 கொடுத்தாச்சு அப்படின்னா எக்ஸ் வர இடத்துலலாம் நம்ம 3 அப்ளை பண்ணியாச்சுன்னா 3² - 2 × 3 by 3² + 2 × 3 into 3 × 3 + 6 by 3 - 2. ஸ்டெப்ஸ் எல்லாம் அதே தாங்க, ஆனால் எக்ஸோட வேல்யூ மட்டும் நம்ம 2க்கு பதிலாக 3 கொடுக்குறோம். அது ஏன் கொடுக்குறோன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ 9 - 6 by 9 + 6 மல்டிப்ளிகேஷன் 9 + 6 by 3 - 2. இப்போ பாருங்கள் 3 by 15 into 15 by 1. இதை சிம்பிளிஃபை பண்ணால் ரொம்ப ஈஸிங்க. 15 15 கேன்சல். ஸோ 3 by 1 தட் இஸ் 3. நம்மளுக்கு டேரெக்டாக ஆன்சரில் இது வந்திருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாருங்கள், எந்த ஆப்ஷன் கரெக்ட்?
ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். எஸ், ஆப்ஷன் பியில் நம்மளுக்கு டேரெக்டாக 3னே கொடுத்துட்ருக்காங்க. ஒருவேளை ஆப்ஷனில் இது இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஆப்ஷன்லையும் நம்ம எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க. உங்களுக்கு ஒரு கொஷின், இது 2019 கொஷின் பேப்பரில் வந்திருக்குது. இப்போது இவ்வளோ நேரம் நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ இதை வச்சு நீங்கள் இதுக்கான ஆன்சரை கமெண்டில் போடுங்க. இதுக்கான ஆன்சர் நீங்கள் சரியாக சொல்கிறீங்களா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சம்ஸ் எல்லாமே இவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? இது மாதிரி ஏதாவது சம்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே எண்கள், முக்கோணங்களின் வகைகள், தசமத்திலும் பின்னங்களிலும் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்களையும் பார்த்துருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸை சிம்பிளாக எப்படி நம்ம கற்றுக்கிட்டு டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் விரைவாக விடை கண்டுபிடிச்சி போடுறதுக்கு தான் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போடுறோம். ஸோ மேக்ஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க, ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். அதே போல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம லேட்டஸ்ட்டாக போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இருக்கிற இந்த சம்ஸ் எல்லாத்தையுமே போட்டு பாருங்கள். தேங்க்யூ.